ஹாய், வெல்கம் டு மாதம்பட்டி ஐஸ்வர்யாஸ் கிச்சன். இல்லைங்க, இன்றைக்கி அம்மாஸ் கிச்சன். அம்மாவோட கிச்சனை நான் இன்றைக்கி டேக் ஓவர் பண்ணியிருக்கேன். ஐம் கோனா ஷோ யூ கைஸ் ஒரு மஷ்ரூம் பிரியாணி என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறேன். பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ண போகிறேன். ஆயில் விட போகிறோம். நம்மளோட ஸ்பைசஸ் போட்டுடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு அண்ட் பிரியாணி இலை. கொஞ்சம் கேஷ்யூஸ் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி தின்லி ஸ்லைஸ்டு ஆனியன் எடுத்துக்கலாம். 3 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இந்த ஆனியனை வந்து அந்த ஆயில் அப்படியே டாஸ் பண்ணி விடணும். இருக்கும்போதே ஒரு 3 பச்சை மிளகா ஆட் பண்ண போகிறேன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். நல்லா இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ண போகிறோம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப அண்ட் சிக்கன் மசாலா தூள். தக்காளி வந்து இப்போ சாஃப்டாக குக் ஆன உடனே புதினா தலை ஆட் பண்ணிடலாம். புதினா தான் நம்ம பிரியாணியோட பயங்கரமான ஃப்ளேவர். கொஞ்சம் மல்லித்தலையும் ஆட் பண்ணிடலாம். மல்லித்தலையெல்லாம் வந்து நான் ஸ்டாக்கோடு தான் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த ஸ்டாக்லேயும் உங்களுக்கு நியூட்ரிஷன் இருக்குது. சாப்டு மஷ்ரூம் ஆட் பண்ணுறோம். இந்த சைஸ் மஷ்ரூம் பீசஸ் போட்டால் தான் அது குக் ஆகி சாப்பிட வரும்போது நல்லா நம்மளுக்கு மஷ்ரூம் கிடைக்கும். இது கூட வந்து கொஞ்சம் க்ரீன் பீஸ் ஆட் பண்ணிடுறேன். இப்போ ஃப்ரெஷ் கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் தேங்காய் பால், தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஸோ 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் லிக்விட் தேங்காய் பால் அண்ட் வாட்டர். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம உப்பு ஆட் பண்ணல. இப்போ தான் உப்பு ஆட் பண்ண போகிறோம். அரிசி போடுறதுக்கு முன்னாடி உப்பு போட்டுட்டு தண்ணி கொதித்ததும் டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு போதுமா அப்படிங்கிறத. தண்ணி வந்து கொதிக்கவும் ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து அரிசி சோக் பண்ணி வாஷ் பண்ணியிருக்கிற அரிசி ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். விசில் போட்டாச்சு. 2 விசில் வரணும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் கொஞ்சம் குக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸ்மெல்ஸ் குட். நல்லா குக் ஆகியிருக்கு. கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கலாம். பிளேட்டிங் பண்ணலாமா? என்னோட ஹோம் ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்க்க போகிறேன். கொஞ்சம் ரைத்தாவோட மிக்ஸ் பண்ணி சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். பாய்.